அஜித் ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் குட் பேட் அக்லி. விடாமுயற்சி ரசிகர்களை ஏமாற்றிய நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரனின் குட் பேட் அக்லி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்று ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் மகிழ்விக்கும் ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட் படமாக தற்போது குட் பேட் அக்லி வெளியாகி திரையரங்களில் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. மேலும் பல திரையரங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடிக்கொண்டிருப்பதால் இப்படத்தின் வசூல் இன்னும் சில நாட்களில் ரூபாய் 200 கோடியை எட்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் கூறி வருகின்றனர். குறிப்பாக இளையராஜா இசையில் வெளியான என் ஜோடி மஞ்சக்குருவி, இளமை இதோ இதோ, ஒத்தருபத்தாரம் போன்ற பாடல்களும் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் தன்னுடைய அனுமதியின்றி குட் பேட் அக்லி படத்தில் தன்னுடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி படக்குழுவினருக்கு இளையராஜா ரூபாய் 5 கோடி இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த நோட்டீஸில் 3 பாடல்களையும் படத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் 7 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லை என்றால் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என்று இளையராஜா தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நோட்டீஸ் தொடர்பாக படக்குழு என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயத்தை ரஜினி சார் அஜித்திற்காக களத்தில் இறங்கியுள்ளார். இளையராஜாவை தாறுமாறாக பேசியுள்ளார் ரஜினி சார். அஜித் மற்றும் ரஜினி இருவரும் குடும்ப நண்பர்கள். அதனால்தான் அஜித்தை விட்டு கொடுக்காமல் பேசியுள்ளார் ரஜினி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.